டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோல நான் அதை பத்தி தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜெனரேட்டட் கிடையாது. உங்களோட சொந்த ஜாதகத்தை, உங்களோட பர்த் சார்ட்டை நானே பர்சனலா ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மேஷம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 8வது இடத்துல இருக்கிறாரே அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ராசிநாதனான செவ்வாய் 8வது இடத்துல இருந்தாலும் ஆட்சியாகி இருக்குது, குருவுடைய பார்வையில இருக்குது. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கூட 5ஆம் தேதி நடக்கும் குரு பயிற்சி இல்லையா? சோ குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல குருவுடைய பார்வையிலே இருக்கும். திரும்பவும் பாக்கியங்கள் கிடைக்கும், எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நடக்கும். பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வீகம் சார்ந்த விஷயம், பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பண்ணும். பூர்வீக சொத்து பாக பிரிவினை பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும். இவ்வளவு நாளை பிரிக்காம இருக்காங்க, சொத்து கிடைக்க மாட்டேங்குது, நிறைய கன்சல்டேஷன் கப்லாம் கேட்கறாங்க என்கிட்ட, சொத்து கிடைக்குமா, அப்பா வழி சொத்து கிடைக்குமா, எப்ப பிரிச்சு தருவாங்கங்கிற மாதிரிலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜனவரி மாசங்கள்ல பாத்தீங்கன்னா சொத்து கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அப்பா வழி சொத்து பாக பிரிவினை பண்ணி கொடுப்பாங்க. அப்பா வழியில உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கண்டிப்பா நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமானவங்க, ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், மெடிசன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த ப்ரொஃபஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கிடைக்கும். ப்ரொமோஷன், அப்ரிசியேஷன், இது எல்லாமே நடக்கும். ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானங்கள்ல இருந்து இந்த மாசம் ஃபுல்லா குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த டிசம்பர் மாசம். சூரியனும் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல மறைஞ்சிருந்தா கூட 15ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடும். பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்கும் சூரியன். அரசு சம்பந்தமான விஷயம், அதிகாரம், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், மினிஸ்டர் மீட் பண்ண முடியல, எம்எல்ஏ மீட் பண்ண முடியலன்னு இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது அரசு அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. அரசியல் போகணும்னு நினைக்கிறவங்க, அரசியல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாலிட்டிஷியனா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் சூப்பரான மாசமா அமைஞ்சிருக்கு. அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்க சொந்த ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. கன்சல்டேஷன் வர்றவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானே இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு, நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களோட சொந்த ஜாதகத்துல சூரியன், சிம்மம் இது ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட கவர்மெண்ட் ஜாபுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அகெயின் உங்களோட ஜாதகத்துல நான் திரும்ப திரும்ப ஜாதகத்தை தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தா கூட நல்ல தசாபுத்தி நடக்கணும். ராசி பலன்ல சொல்ற விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கவே கூடாது. நிறைய பேர் அதை பத்தி அவேராவே இல்லை. இப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்றீங்க, ராசி பலனை பத்தி மட்டுமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருந்திருக்கலாம், சூரியன் ராகுவோட சனியோட சேர்ந்து இருந்திருக்கலாம். அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான சிம்மம் பலவீனமா இருக்கலாம். தப்பானது எல்லாமே நல்லா இருந்தா கூட தப்பான தசாபுத்தி போயிட்டு இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். இதெல்லாம் உங்க சொந்த ஜாதகத்துலதான் தெரியும். அஸ்ட்ராலஜரால மட்டும்தான் அதை சொல்ல முடியும்.
நீங்க ஜென்ரலா ராசி பலன் பத்தி பாத்துட்டு இருக்கீங்க, மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்கும் சூப்பரா சொல்றாங்க, கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப எனக்கும் நடக்கும் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது. சரியா? சோ கவர்மெண்ட் ஜாப், அரசு அதிகாரம், அரசு வேலை, அரசியல், இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுமா, உங்களுக்கு சூட் ஆகுமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும். தனாதிபதி அவங்க ராசிக்கு 2வது அதிபதியான சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையிலே இருக்குங்க. 7வது அதிபதி கூட மாங்கல்ய ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். 2 7வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், மனைவி வழி ஆதாயம், மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, மனைவி வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. இது நிறைய பேர் கன்சல்டேஷன்ல கேக்குறாங்க, ஒய்ஃப் பணம் கொடுப்பாங்களா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீட்டுக்கு தராங்க, எனக்கு தர மாட்டாங்கிற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். மனைவி வழியில உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும், பண உதவி கிடைக்கும், இதெல்லாம் கூட நடக்கும். 3வது அதிபதியான புதன் 8வது இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு சின்ன மைனஸ். முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனாலும் நடக்கவே மாட்டேங்குது, லக்குங்கிற ஒரு ஃபேக்டரே எனக்குலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் நிறைய தடவை ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். முயற்சிக்கான தடைகள் இருக்கும். முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான புதன் 8வது இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால. அதுக்கடுத்து 4வது அதிபதி. 4வது அதிபதி சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாகும். இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாள் வருதுங்க, கார்த்திகை பௌர்ணமி. சரியா? டிசம்பர் 4, 5ஆம் தேதிகள்ல அந்த கார்த்திகை பௌர்ணமி வந்து நடக்கும். சோ கார்த்திகை பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. பௌர்ணமியிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான பௌர்ணமின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி தான். ஏன்னா சந்திரன் வந்து ஒளித்தன்மை அடையுது. பௌர்ணமியோட கான்செப்டே அதானே. சந்திரன் வந்து ஒளித்தன்மை அடையுது, முழு வட்ட வடிவத்தை அடையுது. சோ நல்ல ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கு பௌர்ணமி நாட்கள்ல. ஆனா நட்பு வீட்டுல இருக்கும், நீசமாகி பௌர்ணமி அடையும், ஆட்சியாகி பௌர்ணமி அடையும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த கார்த்திகை பௌர்ணமி மட்டும்தான் சந்திரன் உச்சமும் அடைஞ்சு பௌர்ணமியும் அடையும். அந்த சந்திரனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், நீங்க வெளியே போய் பார்க்கலாம். மத்த நாள் தெரியக்கூடிய அந்த சந்திரனும் இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு அப்பியர் ஆகக்கூடிய இந்த சந்திரனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த சந்திரனை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா தெரியும். ஸோ 4வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு சந்திரன், வீடு வாகனம் கல்வி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அது 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ராசிக்கு 8வது இடத்துல நீசம் அடைஞ்சு அமாவாசையும் அடையும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல பாத்தீங்கன்னா. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடணும். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில பாக்கிய ஸ்தானத்துல இருக்கும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா குழந்தைங்க காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கிறது எல்லாம் பாப்பீங்க. சடனா அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கிறது, சடனா ஸ்டாஃப்ஸ் மத்தியில ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். குழந்தைங்களால கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சில சப்போர்ட்ஸ் கிடைக்கும், அவங்க மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நடக்கும் இந்த டிசம்பர் மாசம். 6வது அதிபதியான புதனும் குருவுடைய பார்வையிலே வரும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. சோ சுப கடன்கள் கிடைக்கும், வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லுவோம்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது மாதிரியான சுப கடன்கள் கிடைக்கிறதுக்கான மாசமா இந்த டிசம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது அட்டமாதிபதி 8வது அதிபதி ராசிநாதனும் கூட செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கு. பெரிய அளவுல எதிர்ப்புகள் இருக்காது, குரு பார்வை இருக்கிறதுனால. பாக்கிய அதிபதி 9வது அதிபதினு சொல்லுவோம். 9வது அதிபதியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல. இளைய சகோதர உறவு நல்லா இருக்குங்க, சகோதர உறவு நல்லா இருக்கும். இளைய சகோதரனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா சகோதரக்காரகன் செவ்வாயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. 10, 11வது அதிபதியான சனியும் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில தான் இருக்கு. எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாம இருக்கு. நல்ல வருமானம் இருக்கும். தொழில் இது நாள் வரைக்கும் தொழில் முடக்கமா இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. 7.5 சனி அதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ண தேவையில்லை. ஏன்னா 7.5 சனிங்கிறது உங்களுக்கு விரைய சனியா தானே இருக்கு, உங்களுடைய ராசி மேல இன்னும் வரல. இல்ல ஜென்ம சனி அப்படிங்கிற பார்ட்டு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸா இருக்கும். சோ அந்த ஜென்ம சனி டியூரேஷன்ல தான் நீங்க கவனமா இருக்கணும். மத்தபடி நீங்க இதை பெருசா நீங்க மைண்ட்ல எடுத்துக்கவே தேவையில்லை. 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதியான குரு 3வது இடத்துல இருக்கு. ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சனி 12வது இடத்துல இருக்கிறதும், 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ஆன்மீக பயணங்களை உங்களுக்கு கொடுக்கும் வயசானவங்களுக்குலாம்.
ஓவராலா மேஷ ராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? குரு பயிற்சியாக போகுது. கடகம் ராசி மேல இது நாள் வரைக்கும் இருந்த குரு ஒரு 50 நாள் பாத்தீங்கன்னா குரு வந்து கடகம் ராசி மேலேயே இருந்துச்சு. இப்ப பயிற்சியாகி திரும்ப மிதுனம் ராசி மேல போகுது. இந்த குரு பயிற்சி சில மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு மட்டும் தடைகள் இருக்கு. கெடு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுவுமே கிடையாதுங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தடை இருக்கு. வெளிநாடு போறதுல, ஊர் மாறுறதுல, மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கிறதுனால நகர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கு. மாற்றம் கிடைக்குமா, சேஞ்ச் இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அந்த சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால்கள்ல கொஞ்சம் சர்ஜரி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம். ஸ்பைன் ப்ராப்ளம், லெக்ல பிரச்சனை வருது, இந்த மாதிரியான விஷயம் கூட நடக்கும். சனி இந்த விஷயங்களை கொடுக்கும். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓவராலா பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.